ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் யாக்கோபும் லாபானும் சந்தித்து கொண்ட நிகழ்வை பார்க்கிறோம். இருவருக்கும் இடையிலான வார்த்தை மோதல்கள் நிறைவுற்றதும் இருவரும் பிரிந்து செல்லும் நேரம் வந்தது. அப்பொழுது லாபான் யாக்கோபிடம், இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்? இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். லாபான் அதற்கு ஜெகல் சகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான். பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும், நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி என்று கூறியதை வாசிக்கிறோம். இருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அடையாளமாக கல்லை தூணாக நிறுத்தினர். அந்த தூணை பார்க்கும்போது இருவரும் ஒருவரோடு ஒருவர் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்திருப்பார்கள். தங்கள் சந்ததிக்கும் அது ஒரு நினைவு சின்னம் என்பதை வலியுறுத்தி கூறியிருப்பார்கள். ஒருவேளை இன்றும் அந்த தூண் இருக்குமானால் யூதர்களால் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் அவர் லாபானோடு செய்த உடன்படிக்கையும் நினைவு கூற முடியும். இன்றைய நாகரிக உலகத்தில் புனித சின்னங்கள் அழகாய் தோற்றமளிக்க வேண்டும் என்பதற்காக அணியப்படுகின்றன. அநேகர் சிலுவை அடையாளத்தை ஆபரணங்களாக செய்து கழுத்திலும் காதிலும் அணிவதை பரவலாக காண முடியும். நமது தேசத்திலும் இளையோர் பலரும் இப்படி அணிவதை நாம் பார்க்கிறோம். பக்தியின் அடையாளமாகவும் பலர் சிலுவையை தங்கள் கழுத்துகளில் அணிந்திருப்பார்கள். ஒருவேளை அவர்களிடத்தில் அணிந்திருக்கும் சிலுவை சின்னத்தின் சிறப்பை கேட்டால் அவர்களின் பதில் பக்தியின் அடையாளம் என்று கூறுவார்கள், அல்லது சும்மா என்று கூறுவார்கள். சும்மா என்பது எந்த குறிப்பிட்ட காரணமும் இல்லை என்ற பொருளையே தரும். யாக்கோபும் லாபானும் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அடையாளம் என்ன என்று கேட்டால் அது ஒரு தூண் என்பதை கூற முடியும். அதுபோல்தான் சிலுவையும் தேவன் மனுக்குலத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம். படைப்பின் தேவன் சிலுவையில் தனது இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தை மீட்டு கொண்டார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அது மீட்பின் சின்னம். நாம் மீட்கப்பட்டோம் என்பதை உணர்த்தும் சின்னம். அது புனித சின்னம், நம்மை புனிதப்படுத்துவதற்கு அடையாளமான சின்னம். பிறர் காணும்படி அணிவதை விட நமது பார்வையில் தினமும் படும்படி வையுங்கள். தேவன் நம்மை மீட்டெடுத்தார் என்பதை நினைவு கூறுங்கள்.